நம சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கும் பறந்து விரிந்திருக்கும் நமது கொங்கு தமிழர்கள் அனைவருக்கும் கேபிஎன் சார்பாக வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள். நமது குலகுருக்கள் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்தும் இன்றைய நன்னாளை நாம் துவக்குகிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள் என்னவென்றால், நமது கொங்கு நாட்டில் கொங்கு காவலராக ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் நமக்கு எல்லாம் ஒரு சிறப்புரை ஆற்ற வருகின்றார். வாழ்க்கையை எவ்வாறு வெற்றிகரமாக வாழ்வது என்று அனைவராலும் இலவசமாக ஆலோசனை வழங்குவது சுலபம். ஆனால் அந்த வாழ்க்கையை தாரக மந்திரமாக எடுத்து அதையே கடின உழைப்பு, விடாமுயற்சி, மனித நேயம் ஆகியவற்றை தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து அதை சாதித்து கொண்டிருப்பவர் சொல்வது நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு உன்னதத்தை கண்டிப்பாக தெரிவிக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை என்பதை தன் ஒவ்வொரு அணுவிலும் மனதளவிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஒருவர்தான் இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர். இப்பொழுது நம் சிறப்பு பேச்சாளர் அவர்களை அறிமுகம் செய்து முன்னுரை வழங்க நமது கேபிஎன் சார்பாக செலியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்வதில் நிறைந்த மகிழ்ச்சி பெறுகிறேன். இவர் பிறந்தது ஒட்டச்சத்திரம் அருகில் உள்ள வெரியாப்பூர். எம்எஸ்சி அக்ரி மற்றும் PhD முடித்துள்ளார். இவர் சிண்டிகேட் பேங்கில் 5 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார். 1990 இந்திய அளவில் IPS தேர்வில் 27வது ரேங்கில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு கேடர் 1991 பேட்சில் இணைந்தார். முதலில் ASP-யாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பணியை தொடங்கினார். அடுத்தது ஹொசூர் ASP-யாக இருந்துள்ளார். 1994 ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு SP-யாக பணியமர்ந்தார். செய்துள்ளார். அவர் வகித்த பொறுப்புகள் பல. அவற்றில் DIG திண்டுக்கல் அண்ட் சேலம் ரேஞ்ச், DIG ஆர்ம்டு போலீஸ் சென்னை, DIG அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஸ்டேட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், Joint Commission of Police Law and Order, Additional Commission of Police Headquarters, Additional Commission of Police Traffic in Chennai City Police. தற்போது அவர் ADGP for Crimes Against Women and Children ஆக உள்ளார். இவர் சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரப்ஸ், சைனா, UK, USA, ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, நியூசிலாந்து போன்ற மேலை நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமாக விஜயம் செய்து விழுப்புரம் மாவட்டத்தில் UNDP மாடல் ஸ்டேஷன் நிறுவினார். மேலும் வேலூர் SP இருந்த பொழுது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு புத்துயிர் ஊட்டி 40,000 தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்தார். 1990 அரவாணி என்ற சொல்லை உபயோகித்து அரசு அதை அங்கீகரித்து திருநங்கை என்ற சொல் வழக்கத்திற்கு வந்தது. இவர்கள் பணியில் இவர் ஆற்றிய சாதனைகள் பல. ரவுடிசம் கட்டுக்குள் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்பத்தாருக்கு பேங்க் லோன் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உதவி செஞ்சது. திண்டிவன் அம்பேத்கர் சிலை வழக்கு, லியாத் கான் கல்யாண வழக்கு நீண்டு கொண்டே போகிறது. தற்போது அவர் வகிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக ADGP for Crimes Against Women and Children மூலம் டெக் சேவையான அவர் காவலன் மொபைல் ஆப் மூலமாக பெண் பாதுகாப்பிற்கு மற்றும் அவருக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்கு வழிவகுத்தார். மேலும் சிறார் ஆபாச படங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ளார். இவர் சென்னை போலீசின் 150ஆம் வருடத்திற்கு காவலர் நமது சேவகர் என்னும் குறும்படத்தை அவரே எழுதி நடித்துள்ளார். இவருக்கு கிடைத்த அங்கீகாரத்தில் President of India's Police Medal for Meritorious Service 2016
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாஸ் போலீஸ் மெடல் ஃபார் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் ரிசோர்ஸ் பர்சனாகவும் உள்ளார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு சிறப்பு பேச்சாளராக பணியாற்றியுள்ளார். Personal life, he is a man with health and fitness conscious. பள்ளி காலங்கள் முதல் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி துறையில் கொண்ட ஈடுபாட்டால் ஃபிட்னஸில் அதிக ஆர்வம் கொண்டார். இளம் வயதிலேயே குதிரையை பழகியவர். இது பிற்காலத்தில் அவர் அவார்ட் பெற உதவியது. தமிழ்நாடு போலீஸ் பேட்மிண்டன் பேட்டர்னாக பல தங்க வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார். Here I am happy to introduce the ever smiling Dr. Ravi IPS ADGP to this session. Welcome sir. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு முன்பு ஒரு 2 நிமிட காணொளி நமது அனைத்து நண்பர்களுக்காகவும் அதைத் தொடர்ந்து நமது சிறப்பு பேச்சாளர் பேசுவார். என்று சொன்ன நமன் கண்ணு கற்ற கண்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் அரண் நிற்க நிற்க நீர் நிற்க கற்றுக்கொண்ட நரன் சுற்று சுற்றும் காற்றை போலே எங்கும் செல்வான் இவன். துப்பாக்கி மற்றும் பொட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான். தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். வணக்கம். தடை கற்களை சாதனை படிக்கட்டுகளாக மாற்றும் சக்தி சிலருக்கு மட்டுமே உண்டு. அதுவும் காவல்துறையில் அச்சாதனையை செய்ததில் இவருக்கும் பங்குண்டு. அவர்தான் ரவி IPS. அருமையான ஒரு காணொளி. நமது சிறப்பு பேச்சாளர் இன்றைய கதாநாயகர் டாக்டர் ரவி IPS அவர்களை வருக வருக என்று வரவேற்று சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். நன்றி மிஸ்டர் ராஜசேகர். நன்றி திரு செலியன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில இப்ப பேசுறதுக்கான காரணமே மதிப்பிற்குரிய மலேசிய சொந்தம் திரு பழனியப்பன், சிங்கப்பூர் திருநாவுக்கரசு, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு அருமையான ஒரு குரூப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இது இட் இஸ் ரியலி நீடட். இப்போ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் இஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. This is called the social capital, human capital and social capital. Social capital அப்படின்னு சொன்னா group. So the group is not for any narrow purpose, but it is for the wider perspective and purpose. So இதுக்கு உண்மையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அருமையான முயற்சி. இது உலகளாவிய கொங்கு மக்களை இணைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவர்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக இருக்கின்ற ஒரு நெட்வொர்க். இது மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். இதுல தவத்திரு மருத்தாச்சல அடிகளார், குமரகுருபர அடிகளார் அவர்கள் எல்லாம் வாழ்த்தி இதை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு பேச்சாளர்கள் பேசியிருக்கின்றார்கள். இன்று என்னை அழைத்து பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்த தலைப்பு நீங்க போலீஸ் ஆபீசர்னால கிரைம்ஸ், பொதுவாக குற்றங்கள் எப்படி நடக்குது, எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பேச சொல்லிருக்கீங்க. குற்றங்கள் இப்ப தினமும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த COVID-19 அல்லது இந்த கொரோனா வைரஸ், இதனுடைய தாக்கத்தினால எல்லாருமே லாக்டவுன்ல நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சமயத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் உலகளாவிய எல்லா இடங்களிலுமே, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே பாத்தீங்கன்னா 200 times இன்க்ரீஸ் ஆனதா சொல்றாங்க. 200 times டொமஸ்டிக் வயலன்ஸ்
has increased. What an exponential increase. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, நான் வந்து நேத்து முந்தானால் எல்லாமே பேசலாம் கவனிச்சேன். அண்ணாமலை எல்லாம் பேசினார். அண்ணாமலை பேசின மாதிரி இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து நமக்கு வந்து தட் இஸ் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் எத்திக்ஸ். அந்த பெஞ்ச் மார்க் லெவல் ஆஃப் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாததுனால குற்றங்கள் அதுக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அதுக்கு என்ன காரணம்? கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து women are abused verbally and physically by the husbands and in-laws. அதற்கு வந்து ஒரு இந்த 40 நாள்ல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4000 டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணா, ஒரு காரணம் இருக்கிறது. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் எரிச்சல். அப்புறம் வந்து கணவன் ஒரு நேரத்துல வந்து எந்திரிக்கிறது, ஒரு 8 மணிக்கு எந்திரிப்பாரு, பையன் வந்து ஒரு 11 மணிக்கு எந்திரிக்கிறது. ஆனா இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிற அந்த குடும்ப தலைவி 9 மணிக்கே சாப்பாடு சரி பண்ணி வச்சுட்டு எல்லாம் சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல கேக்குறாங்க. இதனால ஆர்கியூமெண்ட். அப்புறம் டிவி சேனல்ஸ் பாக்குறப்போ ஒருத்தர் நெட்ஃபிளிக்ஸ், இன்னொருத்தர் அமேசான் பிரைம், இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் வரும், இன்னொருத்தர் வந்து ஹாரர் மூவிஸ் வரும். இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயங்களுக்காக ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாக்குவாதமானது, அந்த விவாதம் வாக்குவாதம் வந்து கைகலப்புல முடியுது. அப்புறம் டொமஸ்டிக் ஹெல்ப் எல்லாம் இப்ப இல்ல. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல வீட்டு வேலையாட்கள் யாருமே இல்லாதனால யார் எந்த வேலையை செய்யறது அப்படிங்கிற ஒரு மாதிரி குழப்பம். அப்புறம் வந்து நேச்சுரலாவே வீட்டுக்குள்ள இருக்கனால இந்த லாக்டவுன் டிப்ரெஷன், இதெல்லாமே வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸுக்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நான் இருக்கிற பகுதியில நீலாங்கரையில 13 வயது சிறுமி வந்து ஒரு கடைக்கு போய் வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வாங்க போயிருக்கு. அந்த கடைக்காரன் அந்த 13 வயசு பொண்ணை வந்து மொலஸ்ட் பண்ணிட்டான். பாருங்க, அதாவது வந்து இட்ஸ் கால் பெர்வர்ஷன். எப்படி ஹியூமன் மைண்ட், அதான் ஆன்மீகம் வளரணும், இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கணும், தி இக்யூ, தி இமோஷனல் கோஷன்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றதான். வெறும் இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டும் இருந்தா பார்த்தாது. ஒன் ஷுட் ஹேவ் இமோஷனல் கோஷன்ட். அந்த மனதுல அந்த முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை தண்டனைகள் கொடுத்தாலும், அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எவ்வளவோ குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு வந்து ரெட்ரிபியூட்டரி பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து கண்ணுக்கு கண் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அடிகளார் சொல்லியது போல், அனைவரும் சொல்லியது போல், தன்னைத்தானே ஒருவன் உணராமல் இருப்பதுதான் செல்ஃப் அவேர்னஸ். தன்னைத்தானே புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான். இது நான் வந்து ஸ்பிரிச்சுவலா போறேன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுல ஒரு வருஷத்துல எத்தனை கிரைம் கேசஸ் ரிப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுல நேரம் நினைச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டுல ஒரு 7.3 crores இருக்காங்க. 7,30,00,000 மக்கள் தொகை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து 1463 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து 193 இருக்கு. மொத்தம் வந்து 1.5 லட்சம் போலீஸ்காரங்க இருக்காங்க. மொத்தம் ஆபீசர்ஸ்ல இருந்து அடிப்படையில் இருக்கிற காவலர்கள் வரையில மொத்தம் 1,44,000 பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு குற்றங்கள் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா, 12 லட்சம் வழக்குகள் ஒவ்வொரு வருஷமும் பதியப்படுகின்றன தமிழகத்தில். 12 lakhs, 12 லட்சம். இந்த 12 லட்சத்துல ஐபிசி கேசஸ் சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோட், அது வந்து 2 லட்சம் கேசஸ். அப்ப நீங்க இந்தியாவில் எவ்வளவு கேசஸ் இருக்குன்னு பாருங்க. 4 கோடி கேசஸ்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகுது. We are fighting every day. We are fighting not only from home. The violence starts not only from home, everywhere. இப்போ வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா உங்களுக்கு?
சைபர் கிரைம். இப்ப நான் ஜூம் அப்ளிகேஷன் ஆப்ல வந்து பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இருக்கிறோம், கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஜூமை பத்தியே சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் சேஃபர் ஆப் அப்படின்ட்டு. ஸோ சைபர் கிரைம் இஸ் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்போ எங்களுக்கு போலீஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் எவ்ரிவேர் இட் இஸ் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்போ உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்பு டெல்லியில வந்து பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆப், இன்ஸ்டாகிராம்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தா 16 years to 18 years, எல்லாமே சில்ட்ரன் அப் டு 19 years வந்து they are called children. இதுல வந்து அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், அந்த கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய போட்டோஸ், ஒப்சீன் போட்டோஸ், ஹவு டு ரேப் தி கிளாஸ்மேட்ஸ், அந்த கேர்ள்ஸ் எப்படி ரேப் பண்றது அப்படிங்கறத பத்தியான வந்து ஒரு கருத்து பரிமாற்றங்கள், அப்புறம் போட்டோஸ், மார்ஃப்டு போட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டு அது லீக் ஆகி வைரலா போய் இப்போ வந்து டெல்லி போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. Why this kind of degeneration is taking place? Technology is growing. At the same time, we are becoming victims of technology. See, we have to overcome the technology, but whereas the technology is overcoming us. Like the microorganism, the virus. The virus, உங்களுக்கு தெரியும், வைரஸ்க்கு வந்து உயிரே கிடையாது. பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு, அந்த வைரஸ்க்கு உயிர் இல்லை. அது மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியும், the invisible, the microorganism is causing havoc on the entire world. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்து உலகையை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுல இது சைபர் கிரைம்ஸ் ஆல்சோ ஒரு பார்டர்லெஸ் கிரைம்ஸ். அது வந்து பார்டர்லெஸ் கிரைம்ஸ், அது எந்த பார்டருமே கிடையாது. இதனால அஃபெக்ட் பண்றது ரைட் ஃப்ரம் சைல்ட் அப் ஏ பிசினஸ் மேன். நீங்க நிச்சயமா நீங்க யாராவது ஒரு பிசினஸ் மேன் அஃபெக்ட் ஆயிருப்பீங்க. இட்ஸ் கால்ட் MIM, மேன் இன் தி மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் இன் தி மிடில் அட்டாக். உங்களுக்கு இமெயில் வரும், கிரெடிட் பண்ண சொல்லி, யூகேல இருந்து நீங்க வந்து திருப்பூர்ல கம்பெனிக்கு ப்ளீஸ் ரெமிட் திஸ் மச் $2,500 அப்படின்ட்டு. பட் இடையில இன்டர்செப்ட் பண்ணிட்டு வேற ஒரு நம்பர் கொடுத்து மேம் அகைன் மெயில் வரும், நீங்க வந்து ராங்கா மெயில் அங்க பண்ணிருவீங்க, கிரெடிட் அங்க பண்ணிருவீங்க. இந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பீரியன்சிங். ஈவன் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சைபர் அட்டாக். அதனால ஒன்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல், பர்டிகுலர்லி அவர் சில்ட்ரன் are prone for these kind of cyber attacks, cyber crimes. அதுக்கு நீங்க வந்து சோசியல் மீடியாவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் முதல்ல தெரியணும். அந்த பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு, சில்ட்ரனுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும், அவங்கள வாட்ச் பண்ணணும். தி இன்டர்நெட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஏரியா நவ். ரியலி இட் இஸ். நீங்க அதை வந்து ஒரு விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஒண்ணு வந்து இன்டர்நெட், நம்ம நார்மலா யூஸ் பண்ற, ப்ரௌஸ் பண்ற கூகுள் அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம ஒரு டார்க் வெப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டீப் வெப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வெப்ல வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ட்ரக் பெடலிங், ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங், ஆர்ம்ஸ் பர்ச்சேஸ், சேல் எல்லாமே நடக்குது. அதையெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். we are all fighting. It is not an easy job. Every nation is fighting. அதனால இந்த சாதாரணமா இருக்கிற ஒரு சைபர் கிரைம்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த சைபர் கிரைம்ஸ்ல வந்து ஃபிஷிங் சொல்லுவோம். ஃபிஷிங் இந்த மாதிரி ஃபிஷிங் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் சோசியல் என்ஜினியரிங். இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அசிஃப் ஒரு மாதிரி ஒரு ஜெனுவியன் மெயில் மாதிரி பேங்க்ல இருந்து வரும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரணும். அதை நீங்க அந்த லிங்கை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இட் வில் டேக் யூ டு some other unknown websites and they will take all your information. உங்களுடைய மணி எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போயிடும். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் ஃபிஷிங். எந்த லிங்கையுமே நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. பேசிக்கா நமக்கு நெசசிட்டி இல்லை. அதாவது வந்து சோசியல் என்ஜினியரிங் பேர் இருக்கு. நீங்க ரிப்பீட்டடா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வர்ற மாதிரி இருக்கும், வேற யார்கிட்டயா இருந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்படி உங்களை வந்து ஒரு லூர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்டேஜ்ல உங்களை அறியாமே ஓபன் பண்ணிடுவீங்க. அந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஹேக்கிங் வந்து வெரி காமன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சரி உதாரணமா எங்களுடைய தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் ஒரு நாளைக்கு 10,000 டைம் வந்து பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஹேக். NSA
யூஎஸ்ல NSA வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 million times they are trying to hack. 1 million attempts are being made. Every phone is being hacked. The people are trying. So we should be careful with the digital instruments, gadgets. இப்போ வந்து குழந்தைகள் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னிக் வந்து சைபர் க்ரூமிங். சைபர் க்ரூமிங் அப்படின்னு என்னன்னா, இந்த சில்ட்ரனை வந்து ஒரு அன்னோன் பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய இமோஷன்ஸ் வந்து ஒரு பிளே பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி தென் they misuse them. This is called cyber grooming. நீங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் நம்ம வந்து குழந்தைகளோட இருக்கிறோம் பேசுறோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 10 minutes நீங்க இன்டராக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் நடைமுறை. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே இந்த உலகமே வந்து செல்போன் தான். அந்த செல்போன்ல வந்து சோசியல் மீடியா தான் அவங்களுடைய உலகம். சேட் பண்றது தான் அவங்களுடைய ஒரு ஹாபி பொழுதுபோக்கு. அந்த மாதிரி சமயங்களை வந்து அன்னோன் பர்சன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உள்ள வந்து ஒரு இமோஷனலா வந்து அவன் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் ஒரு பேரண்டல் கேர் அண்ட் அஃபெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி க்ரூம் பண்றான். இது பேர் சைபர் க்ரூமிங். இதை வச்சுட்டு they do all mischief. இப்போ ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் 1 year I have been fighting against this child pornography or child sexual abuse material, CSAM அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் ஃபேக்டர், உலகத்திலேயே வந்து அதிகமா வந்து இருக்கிறது இந்தியாவில தான் இருக்கிறாங்க இது போர்னோகிராஃபி. இந்தியாவிலேயே தமிழகம் தான், தமிழகத்துல சென்னை அப்படின்னா. இப்ப இதெல்லாம் குறைச்சிட்டு வரோம். ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் ஈவல்? நம்ம இந்தியா வந்து பெருசா நம்ம சொல்றோமே, நம்ம கண்ட்ரி ஆஃப் ட்ரெடிஷன், தமிழ் கல்ச்சர் எங்க போச்சு? எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாமே இது காரணமே வந்து நம்ம தவத்திரு அடிகளார் சொல்லியது போல் நம்ம அடிப்படையில் நம்முடைய வளர்ப்பு முறை சரியில்லை. இப்ப வந்து கூட்டு குடும்பம் இல்லாத ஒரு நிலைமை, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் இப்ப இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இல்லை. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வேலைக்கு போறாங்க, குழந்தைகளை கவனிக்க முடியறது இல்லை. அப்ப குழந்தைகள் தன்னிச்சையாக வளர்றாங்க. அப்ப தன்னிச்சையாக வளர்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எத்திக்ஸ், ஒரு கல்ச்சர், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்முடைய பெருமைகள் இதெல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. எத்தனை பேருக்கு நம்முடைய பாட்டனுடைய பெயர் தெரியும் சொல்லுங்க? நிச்சயமா வந்து நமக்கே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய பேர குழந்தைகளுக்கு நம்முடைய பெயரே தெரியாத ஒரு நிலைமை உருவாக்கிவிடும். அப்படி உருவாகாம தடுக்கணும்னு சொன்னா அதற்கு ஏற்கனவே பேசுற அண்ணாமலை அருமையா சொன்னார் மாதிரி 7 வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு வழியை காட்டணும். நம்முடைய பேசிக் ஒரு எத்திக்ஸ், ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும். அது வந்து எந்த மதமா இருந்தாலும், சாதி மதம் இதெல்லாம் அந்த ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கணும்னா இருக்கும் முதல்ல நம்ம வந்து ஒழுக்க நெறிமுறைகளை வைத்திருந்தால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்று தர முடியும். ஏன்னா we should be examples for our children. So that is very important. சரி, நெக்ஸ்ட். இப்ப நீங்க கிரைம்ஸ் வந்து நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, படம்லாம் பார்த்துருப்பீங்க. சீரியல் கில்லிங்ஸ்லாம் வந்து இப்போ இந்தியாவில இல்ல, தமிழ்நாட்டில் வந்து ஜெயபிரகாஷ் அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 years முன்னாடி, ஜெயபிரகாஷ் அவன் வந்து பாத்தீங்கன்னா he targeted only prostitutes. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெண்களை வந்து கொலை பண்ணிட்டான். ப்ராஸ்டிடியூட்ஸ் வர வைக்கிறது மிசோகேனிஸ்ட், அதாவது பெண்களை பிடித்தவன். சிகப்பு ரோஜாக்கள் படத்துல வர்ற மாதிரி அந்த அதே மாதிரி ஒரு சைக்கோபேத், இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர்ஸ் இருக்கு. ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா வந்து சீரியல் கில்லிங்ஸ் பண்ணது வந்து ஒரு ஷிப்மேன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் டாக்டர். 2000 வந்து 250 பேர் அவருடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே ஓல்டு பேஷண்ட்ஸ், மோர் தென் 6 years ஓல்டு பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மார்பின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, டயோமார்பின் நினைக்கிறேன், அந்த இன்ஜெக்ஷன் போட்டு he killed all the patients. அதுக்கு என்ன ரீசன்னா he is psychopath. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறப்ப he was a drug addict during his childhood. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ், எஜுகேட்டட் பர்சன்ஸ், எனிபடி கேன் கமிட் கிரைம்ஸ். கிரைம் கமிட் பண்றதுக்கு ஒரு இல்லிட்ரேட், அன்எஜுகேட்டட்
அப்படிங்கிறதுல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாமே வந்து இல்லை. நான் என்னுடைய 30 years ஆஃப் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரையிலும் குற்றத்திற்கும் படிப்பிற்கும் அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. தி ஒயிட் காலர் கிரைம்ஸ் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஒயிட் காலர் கிரைம்ஸ், தி ட்ரெடிஷனல் கிரைம்ஸ் கமிட்டட் பை ஆல் இஸ் எம்ஓ கிரிமினல் சொல்லுவோம், மோடஸ் ஆபரண்டை கிரிமினல்ஸ், அதெல்லாமே இப்ப குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே ஹைடெக் ஒயிட் காலர் கிரைம்ஸ், தி எக்கனாமிக் அஃபென்சஸ் இதான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதே போல ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஆன் தி ரைஸ். கிட்னாப்பிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், இதெல்லாம் வந்து பிகஸ்ட் ப்ராப்ளம். உதாரணமா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல MS-13 கேங் ஒன்று, MS-13 அப்படிங்கிறது வந்து அந்த MS, தட் இஸ் மாரா சல்வட்ராச்சா அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பான்ஷன். எல் சால்வடர்ல இருந்து வந்து மைக்ரன்ட்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு 80s ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராமிசஸ், எலக்ட்ரல் ப்ராமிசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா MS-13 கேங்கை வந்து நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஈவன் நவ் ஹி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தட் MS-13 கேங். பாத்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நியூயார்க், லாங் ஐலாண்ட், எல்லை, இங்க எல்லாமே அதிகமா இருக்கு. அவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா வந்து அந்த பச்சை குத்தி இருக்கும், இந்த டாட்டூயிங் மார்க்ஸ். they will kill ruthless killers. அவங்க இப்போவும் தேர் தேர். ஸோ இந்த மாதிரி கேங்ஸ் வந்து எல்லாமே ஈவன் பாத்தீங்கன்னா மலேசியால உங்களுக்கு தெரியும், இப்போ மலேசியால சோ மெனி திங், சிங்கப்பூர், எவ்ரிவேர், ஈவன் ஆஸ்திரேலியால வந்து பார்த்தா ஒரு gangs, இந்த மாதிரி நிறைய gangs எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கு. So we are fighting round the clock. So one should be very very careful. So basic you have to have a security consciousness. Do not trust anyone. You should not trust anyone. You trust your family members. அப்பதான் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். Even for financial matter also, you can't trust anyone. Even if you give money to your friends, it will not come back. So you should be careful. You should see your interest first. Self-interest is the best interest to know. So self-interest also will be useful to secure your person and property. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய இந்த 30 வருஷத்துல பார்த்தா நான் வந்து பல கேசஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த கிரைமை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது, ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் தேவையில்லை. ஏன்னா இப்ப நான் ரொம்ப கிரைமை பத்தி பேசிட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு ட்ரைனிங் காலேஜ்ல போய் இந்த ரெக்ரூட்ஸுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாம். நீங்களாம் வந்து ஆல் மெச்சூர் பர்சன்ஸ், எல்லா விஷயங்களும் தெரியும், என்னை விட நிறைய தெரிஞ்சுக்கும். அதனால நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நான் வந்து விழுப்புரத்துல எஸ்பியா இருந்தேன், ஒரு 4 வருஷம் எஸ்பியா இருந்தப்போ 1998 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து February 26 ஒரு அந்த எலெக்ஷன் போலிங் டேக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பாக என்ன நடக்கும், திண்டிவனத்துல நம்ம மேதக அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு வந்து ஒரு செருப்பு மாலை போட்டுறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன் அப்சர்வர், கலெக்டர், நானும் எல்லாம் மீட்டிங்ல விழுப்புரத்துல இருக்கிறோம். ஸோ நாங்க எல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோம், அடிஷனல் எஸ்பிஸ், சப் கலெக்டர், இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த திண்டிவனம் ஹைவேஸ்ல எல்லாம் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. யாரும் கலைஞ்சு போக மாட்டாங்க. அந்த மாலையை, செருப்பு மாலையை எடுக்க விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, செருப்பு மாலையை எடுக்கணும்னா அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் கலர் கொடுத்துட்டாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து பொலிட்டிக்கல் கலர் கொடுத்ததுனால ஒரே பயங்கர ப்ராப்ளம், யாருனாலையும் முடியல. ஸோ நான் கலெக்டர் மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப சிச்சுவேஷன் சீரியஸா இருக்கு. ஹைவேஸ்ல ஃபுல்லா டிராபிக், போகவே முடியல. ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, நான் மட்டும்தான். என்னுடைய கன்மேன் வந்து கோவிந்தராஜன் AK-47 வச்சுட்டு எப்பவுமே இருக்கும். வண்டியில எடுத்துட்டு எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இருக்கும், போயிட்டே இருக்கிறோம். போறப்போ இடையில ஒரு மடப்பட்டுன்னு ஒரு இடம் வந்துச்சு. அங்க வந்து எதாச்சும் அப்படியே திரும்பி பார்த்தோம், ஒரு கடையில வந்து பூ மாலையும் இருந்துச்சு. ஒரு பூ மாலை தொங்கிட்டு இருந்தது. மினரல் வாட்டர் பாட்டில், பிஸ்லரின் எல்லாம் இருக்கும், வெளியே வச்சிருப்பாங்க பாட்டிலாம். அதை பார்த்த உடனே சரி ஒரு மாலையும் ஒரு பாட்டில் வாங்கன்னு சொல்லி டிரைவர் வாங்கிட்டு சொல்லிட்டு அதோட போனோம். அங்க போனா ஒரே மக்கள், ஒரே சத்தமா ரோட்ல மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் சைரனை போட்டுட்டு வேகமா போனேன். போயிட்டு அந்த சிலைக்கு பக்கத்துல அந்த என்னுடைய அம்பாசிடர் கார் தான் நிறுத்திட்டு வேகமா என்னுடைய ஷூவை கழட்டி எரிஞ்சிட்டு
கன்மேனை பக்கத்துல நிக்க வச்சு அப்படியே கன்மேன்ல ஜம்ப் பண்ணி அவங்களுடைய தோல் மேல ஏறி அந்த செருப்பு மாலை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த மினரல் வாட்டர் பாட்டில வந்து அப்படியே ஒரு சிலை மேல ஊத்தி கழுவிட்டு அப்படியே பூமாலையை போட்டான். கீழே இருக்கவங்க பூரா கை தட்டணும். பிரச்சனை அப்படியே முடிஞ்சுது. இது வந்து சமயோசிதமா ஹேண்டில் பண்ண போதும் பெரிய ஃபோர்ஸ் தேவை. இதே சிச்சுவேஷனுக்காக அதே சமயத்துல இந்த திண்டிவனத்துல செருப்பு மாலை போட்டுட்டாங்கிறதுக்காக நாகப்பட்டினத்துல வந்து மறியல் பண்றாங்க. இந்த இஷ்யூக்காக நாகப்பட்டினத்துல மறியல். அந்த மறியலை ஹேண்டில் பண்ணாம துப்பாக்கி சூடு பண்ணி 3 பேர் செத்து போறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம முடிச்சோம். இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான் முக்கியம் இந்த போலீசிங்ல. அது மாதிரி இவன் நாங்க அங்க விழுப்புரத்துல இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறப்போ இந்த அரவாணின்னு சொல்லுவாங்க, அலிகள்னு சொல்லுவாங்க, முதல்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அவங்களுக்கு வருஷம் வருஷம் அந்த கூவாகத்துல வந்து ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு அழகி போட்டி, அலிகளுக்குள்ள ஒரு அழகி போட்டின்னு சொல்லி நடத்துனாங்க. அதுல வந்து ஒரு என்னை ஸ்பீச் கொடுக்க சொன்னப்ப நான் பேசினப்ப அவங்க எல்லாருமே என்னன்னா கிரீவன்ஸ் அலின்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாங்க, பின்னாடியே வர்றாங்க, கல்லெடுத்து போடுறாங்க, அது மாதிரி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்ப அவங்களுக்கு சொன்னேன், இனிமேல் அலிகள் என்று யாரும் அழைக்கக்கூடாது, அரவாணிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அரவாணிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த கதையை சொல்லி சொன்னேன். மகாபாரதத்துல வந்து அர்ஜுனனுடைய மகன் அரவான் பாரத போரில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அழகான ஆண்மகனை பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழகான ஆண்மகன் யாருன்னு பாக்குறப்போ 3 பேர், அர்ஜுனன், கிருஷ்ணன் அண்ட் அர்ஜுனுடைய பையன் வந்து அரவான். இந்த 3 பேர்த்திலையும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பலி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அரவான் வந்து வர்றான். எஸ், ஐ எம் ரெடி டு பி சாக்ரிஃபைஸ் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த அரவாணனுடைய லாஸ்ட் விஷ், உன்னுடைய இறுதி ஆசை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாரு, நான் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் இன்று இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் who will come forward to give a girl to a person who is going to be sacrificed next day? So அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஆணாகிய கிருஷ்ணன் பெண்ணாக ஒரு அவதாரம் எடுத்தார். ஒரு அழகான பெண்ணா அவதாரம் எடுத்து he became wife of Aravan. Next day Aravan was sacrificed. The wife of Aravan, who is the avatar of Krishna, became widow. இவங்க தான் அலிகள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அரவாணிகள் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கைகள் சொல்றவங்க நாங்க தான் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். அதனாலதான் கூத்தாண்டவர் கோயில வந்து வருஷம் இந்த மாதிரி ஒரு கோயில சாமி கும்பிட்டுட்டு முதல் நாள் நைட்டு தாலி கட்டிட்டு மறுநாள் தாலியை அறுத்தறிஞ்சிட்டு விதவைகளாக ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு ட்ரெடிஷனலா ஒரு விழா எடுக்கிறாங்க. இப்படி செஞ்சோம். இது வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, ஐ எம் நாட், என்னுடைய பெருமையில நான் சொல்லல. இது ஒரு போலீஸ் ஆபீசர் கேன் டூ எனிதிங் யூசிங் காமன் சென்ஸ். ஒரு பெயர் மாற்றத்தினால வந்து ஒரு அவங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமுதாயம் ஒரு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. வந்து இப்போ மூன்றாவது பாலினமா மாத்திட்டாங்க. அது மாதிரி இப்ப இந்த கேபிஜி அப்படிங்கிற ஒரு பெயரை பாக்குறப்ப எனக்கு சொல்ற பெயர், அது அருமையான பெயர். நார்மலா பார்த்தா வந்து ஜிபிஜின்னு இருக்கும், இதுல வந்து நீங்க கேபிஜின்னு வச்சிருக்கீங்க. இதே ஒரு புதுமையான பெயர். அது வந்து அவர் பழனியப்பன், மலேசியாவை சேர்ந்த நண்பர் பழனியப்பன் அவர்களை தான் இது சாரும். நீங்க ஒரு அருமையான வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. என்னுடைய அபார்ட் ஃப்ரம் போலீசிங் என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டா, nothing is permanent, everything is temporary, everything is passing clouds. வாழ்க்கையில உண்மை கிடையாது. நம்ம வந்து ஒரு ஜேர்னி இங்க வந்திருக்கிறோம், ஒரு ஷார்ட் ட்ரிப், மேபி ஒரு 80 years 90 years, அப்கோர்ஸ் ஆஃப்டர் 80-85 we will all become old. அப்போ வந்து நம்மள எல்லாமே தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்போ வந்து நம்மளை வந்து ஒரு டிபெண்டன்ட் பர்சன் ஆயிடுவோம். நம்ம வந்து மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் இருக்கணும், கையில காசு இருக்கிறவர்களும் நம்மள மக்கள் மதிப்பாங்க, நம்முடைய உறவுகள் மதிக்கும். அவங்க நம்ம இல்லாதப்போ மதிச்சாலும் சரி, இருந்தப்போ மதிச்சாலும் சரி, அதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. இட் இஸ் none of our business what others think about us. அதே மாதிரி பாருங்க, இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இங்க டாக்டர் சைமன் சொல்லி சென்னையில வந்து அவர் ட்ரீட் பண்ணாரு. மற்ற ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணாங்கன்னா அவருக்கு இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டார். அவங்க ஒய்ஃப் அண்ட் டாக்டர், ஒய்ஃப் பையன், அவங்க வந்து அவங்களும் வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்க, அவங்களை வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவர் பாடி எடுத்துட்டு போக முடியல. பாடி எடுத்துட்டு போனா அங்க வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சு, டிரைவர் அடிச்சு பாடியை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் போய் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ மனிதன் இறந்த பின்னாடி பாடி, அப்புறம் அதுல என்ன, வாட் இஸ் தி யூஸ்? நம்ம நல்லா இருக்க வரையிலும் தான் நம்மள மக்கள் மதிப்பான். அதனால
நம்ம வந்து மக்கள் மதிக்க வேண்டும், அடுத்தவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நம்ம வழியில போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுதான் நான் இதுவரையிலும் தெரிஞ்சுக்கிட்டது. அதனால we live at present. அதாவது வந்து நிகழ்காலத்துல வாழுங்கிறான். குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்காலத்துல வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கடந்த காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. மேபி எக்ஸாமை பத்தி வேணா கவலைப்படலாம், ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். அதனால்தான் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பாருங்க, நினைச்சு பாருங்க, நானும் குழந்தை, நீங்களும் குழந்தை தான் இருப்பீங்க. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப கேட்டா, என்னுடைய ஸ்கூல் பீரியட் அருமையான பீரியட், வாட் அ கிரேட் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீகால் பண்ணா, நம்முடைய ஸ்கூல் டேஸ் ஆர் கிரேட் டேஸ். இப்பெல்லாம் பார்த்தா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் திங்கிங், என்ன பண்றது, எப்படி இந்த கோவிட் முடிஞ்ச பின்னாடி எப்படி எக்கானமி இருக்கும், அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we are bother about the future. So we live at present. We should not bother about anything. அதனால தவத்திரு மருத்தாச்சல் அடிகளார், தவத்திரு குமரகுருபர் அடிகளார், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக உரைகளை அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால லைஃப், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம். என்னுடைய தகவனார் சொல்வாரு, அதாவது முதலே சொன்ன ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன்மலை தானே வளரும். ஆனா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிவிச்சது வந்து, யூ லுக் ஆஃப்டர் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், தென் யூ கோ டு தி சொசைட்டி. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க நாளைக்கு என்ன நடந்தாலும் அதுல சஃபர் ஆக போறது வந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் வந்து நிறைய நேரங்களில் யோசனை பண்ணேன், நான் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். நான் வந்து என்னையே நான் உணர்ந்தவன், நான் வந்து தன்னைத்தானே உணர வேண்டும்ங்கிறதுனால சொல்லுவேன். இப்ப நம்ம வந்து சப்போஸ் இப்ப நம்ம something happens tomorrow, if I die tomorrow, then who will come? Somebody will come there, keep the wreath. DGP may come or anybody may come and place wreath 5 minutes, then they will run away, they will do their routine work. Friends வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த சாப்பிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. Who is going to suffer? The family will suffer. The family also only for temporary period only suffer, then they will do the routine activity. We cannot expect that, இவரை பத்தி நினைச்சுட்டே இருப்போம், 24 நம்மள யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால so we should live our life, the short journey. அதுல வந்து என்ன கிரைம் நடந்தாலும் we'll face the crime. We are there to solve the crime, to direct the crime, to protect you. So you do not bother. So we are there. நீங்க வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். இப்ப அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் நான். CCGNS இருக்கு, கிரைம்ஸ் அண்ட் கிரிமினல் நெட்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம். அதாவது வந்து இ-கவர்னன்ஸ், பார்ட் ஆஃப் இ-கவர்னன்ஸ். இது வந்து நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உலகத்துல, இப்ப வந்து உங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு பிளாட் இருக்கும், அந்த பிளாட்டை நீங்க வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அவன் வந்து வெக்கேட் பண்ண மாட்டான், பண்ணிருக்க மாட்டான், வாடகையும் தர மாட்டான். அதை என்ன பண்றது அப்படின்னு நீங்க முடிச்சுட்டு இருப்பீங்க. அது ஒண்ணும் இல்லை, நீங்க நேரா CCTNS தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் போனீங்கன்னா CCTNS ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அதை கொடுங்க, உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னா எங்க மாதிரி நாட்கள்ல சொல்லுங்க, we'll take action. So we are there to protect you. உங்களுடைய வேலை என்னன்னா, நீங்க அங்க வெளிநாட்டுல நல்லா இருங்க, உங்க பிசினஸ், let the business get developed through your networking. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி டைம் கிடைக்குது, அதனால நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறோம். மற்ற சமயங்கள்லாம் நிச்சயமா இவ்வளவு நண்பர்கள் வந்து இங்க உட்கார்ந்து பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா நிறைய வேலைகள் இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு வாழ்க்கை பாடம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் வேலைகள் நடக்கும், வீட்டுக்குள்ள இருந்தாலும் நடக்கும், வெளியே போனாலும் நடக்கும். அதனால ஃபேமிலி டைம் வந்து ஃபேமிலி டைம் ஃபேமிலியும் கவனிங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்க எனி क्वेश्चंस you can ask. ஷூர் சார், நாங்க இப்ப chat box ஓபன் பண்ணிடுறோம். chat boxல क्वेश्चंस வந்துரும், நீங்க பார்த்து கம்ஃபர்ட்டபிள் क्वेश्चंस நீங்க ரிப்ளை பண்ணிடலாம். எனக்கு ஒன்னும் கம்ஃபர்ட்டபிள் இல்ல அன்கம்ஃபர்ட்டபிள், எனி क्वेश्चंस you can ask. There is no need to block any questions. Let them ask any questions. நண்பர்கள், உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் chat boxல் டைப் செய்யவும். என்னுடைய ஏஜ் கேட்டீங்களா? என்னுடைய ஏஜ் வந்து 57. ஒரு கேள்வி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க சார். அதாவது சிவில் சர்வீசஸ்ல நீங்க முதல் படியில தோல்வி அடைஞ்சு அதை மறுபடியும் வெற்றி கொண்டு வந்ததற்கு என்ன விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க, எப்படி சக்சஸ் பண்ண முடிஞ்சது அந்த பீரியட்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சிவில் சர்வீஸ்ல முதல்ல தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னன்னு நான் பார்த்தேங்க, என்னுடைய ஓவர் கான்பிடன்ஸ். நான் எப்பவுமே ஐ எம் வெரி கான்பிடென்ட், அது மட்டும் இல்ல ஓவர் கான்பிடென்ட். எப்பவுமே
நான் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தா படிக்கவே மாட்டேன், படிக்காம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவேன். முத நாள் தான் படிப்பேன், எக்ஸாம் நாளைக்குன்னா முத நாள் நைட் படிப்பேன். இதனால வந்து என்ன நினைச்சேன்னா சிவில் சர்வீஸ் ஒரே அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எழுதினேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் போயிடுச்சு. செகண்ட் அட்டம்ப்ட் தான் லாஸ்ட் அட்டம்ப்ட். எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட் எழுதுறப்போ வந்து லாஸ்ட் அட்டம்ப்ட் அதுல எழுதுறப்போ ஏஜ் முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து 26 இயர்ஸ் தான் எங்களுக்கு. இன்டர்வியூ வரலும் போயிட்டேன். 1987 எக்ஸாம் 88ல செலக்ட் ஆகி நான் வந்திருக்க வேண்டியதான். ரிட்டன் எக்ஸாம்ல நல்லா மார்க் ஆகி போச்சு. பேட் லக், ஆல் டெஸ்டினி, இட்ஸ் டெஸ்டினி, எவ்ரிதிங் இஸ் டெஸ்டைன்ட். ஸோ அதனால என்னாச்சு, 88ல நான் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிருக்க வேண்டியது. தமிழ்நாடு கேடரை கிடைச்சிருக்கும், வர முடியல. 90ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 28 இன்க்ரீஸ் பண்றாங்க. 28 இன்க்ரீஸ் பண்ண பின்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா அப்பவும் சான்ஸ் இல்லாம போச்சு. 28 இயர்ஸ் 1 மந்த் ஆயிடுச்சு. என்னடா ஓகே முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைச்சிட்டு தமிழ்நாடுல போய் டிஎன்பிசி எழுதுவோம், அங்க போய் ஒரு டிஎஸ்பியாவது ஆகும், இல்லைன்னா டெப்டி கலெக்டர் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். இந்த டைம்ல எல்லாம் டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஎன்யூ, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். 87 எக்ஸாம் யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப விபி சிங், மதிப்பிற்குரிய ஒரு ஹானரபிள் அவர் விபி சிங் அவர்கள் வந்து 31 வயசு ஆக்கிட்டாரு. அந்த வருஷம் மட்டும், ஒரே வருஷம் 1990 எக்ஸாம் மட்டும் 31 ஆக்குறாரு. ஓ பாருங்க, இட்ஸ் ஆல் காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த எக்ஸாம் கரெக்டா அப்ப பேங்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா என்னை தூக்கி ஹரியானால போட்டான், டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாரு, என்னுடைய நண்பர் தான் ஜெயராமன் வந்து, அவர் இவர் ட்ரை பண்ணி என்னோட பிளேஸ்க்கு வந்துட்டாரு. என்னை தூக்கி ஹரியானால சோனிப்பேட்ல போட்டாங்க. 3 மாசம் லீவ் போட்டு உட்கார்ந்து படிச்சேன். நான் சொன்னேன் இல்லையா, கில்லர் இன்ஸ்டிங்க்ட், எப்படி இந்த தடவை வந்து இதுதான் லைஃப் ஆர் டெத், இந்த சிவில் சர்வீஸ்ல போகணும் அப்படின்னு சொன்னா படி. 3 மாசம் படிச்சேன். வித் தி கிரேஸ் ஆஃப் காட், லக், மை ஹார்ட் ஒர்க், ஐ காட் இன்டு தி சிவில் சர்வீசஸ். அதுல தமிழ்நாடு கேடர் கிடைச்சது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெஸ்டினி, இறைவனுடைய அருள். எப்ப யாருக்கு என்ன எது கிடைக்கணும் அப்படிங்கறத அவர் தீர்மானிச்சிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைய குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாம கேட்ஜெட்ஸ்ல எல்லாம் மூழ்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கு, அவங்களோட ஆம்பிஷனை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி நம்ம நல் வழிமுறைகளை கூறணும்னு கேட்கிறாங்க. இப்போ குழந்தைகள் வந்துங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறத வந்து பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக் இதுல எல்லாத்தையுமே வந்து மூழ்கிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே அடிக்ஷன் நமக்கே வந்துருது இப்போ. அப்ப வந்து குழந்தைகளுக்கு நிச்சயமா அந்த ஒரு அடிக்ஷன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வாட்ச் பண்ணணும். நீங்க சொல்லணும், நீ கேன் வாட்ச் ஒன்லி ஃபார் half an hour, தட்ஸ் ஆல். அதே போல எக்ஸ்க்ளூசிவ் ரூம் எந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து அங்க ஒரு சிஸ்டத்தை வச்சு வைஃபை வைக்க கூடாது. நம்முடைய கண் முன்னாலதான் குழந்தைகள் பார்க்கணும். நீங்க எக்ஸ்க்ளூசிவா வச்சீங்கன்னா எதை வேணாலும் ப்ரௌஸ் பண்ணுவாங்க. சோ ஜஸ்ட் நவந்தன் யூ டு செக் தி ப்ரௌசிங் ஹிஸ்டரி. அப்ப குழந்தைகளை வந்து செக் பண்ணணும். அது இல்லாம வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியது போல் குழந்தைகளுக்கு வந்து இறை பக்தியை முதல்ல நீங்க கொண்டு வரணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார போய் காயத்ரி மந்திரம் பாரு, இல்லைன்னா ஏதாவது நம்ம வந்து தவத்திரு அடிகளார் அவர்கள் சொல்லியது போல் நம்முடைய மந்திரம். நான்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண, என்னுடைய மேரேஜே எங்க அப்பா சொல்லிட்டாரு தமிழ் முறைப்படிதான் மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி, தமிழ் முறைப்படிதான் என்னுடைய திருமணம் நடந்துச்சு. என்னுடைய என்னுடைய பெண்ணுடைய மூத்த பெண்ணுடைய திருமணம் வந்து அது அப்படித்தான் நடந்துச்சு. அதனால இவங்கதான் பண்ணி வச்சாங்க. அதனால நம்முடைய தமிழ் முறைப்படி, நம்முடைய பண்புப்படி அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை, வழக்கத்தை, இறை பக்தியை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா இந்த பிரச்சனையே வராதுங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தனால பிளைட்ல போறோம் பார்த்தா 1 வயசு குழந்தை இருக்கும், அது அழுதுன்னு சொல்லிட்டு உடனே மாட்டி விட்டுறாங்க. இயர்போனை மாட்டிட்டு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதனால அவங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து இந்த டிஜிட்டல் டிசிப்ளின் அப்படிங்கிறவங்க வந்து டிஜிட்டல் பாசிட்டிவா சொன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் இதை வந்து ஒழுங்கான முறையில நம்ம வந்து எடுத்துட்டு போனோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இன்னொரு கேள்வி, அருமையான கேள்வி கேட்டிருக்காருங்க சார். விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது? உங்களுடைய விவசாயம் சார்ந்த அனுபவம் பிளஸ் இப்ப நீங்க அச்சீவ் பண்ணதையும் ரெண்டையும் எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படையில விவசாயி வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். விவசாயி தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா சிட்டிக்குள்ள இருக்க முடியும். சிட்டியில இருக்கிற கொண்டு போய் நீங்க விவசாயம் பண்ண முடியுமா? அதனால நம்ம தான் வந்து we are the root for the entire nation and society. விவசாயி இல்லாம என்ன,
கடவுள் என்னும் முதலாளி அவன் கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிங்கிறது. அதனால அந்த விவசாயி வந்து எங்க வேணாலும் போய் சர்வை பண்ண முடியும். நான் வந்து எங்க அப்பா கூட வந்து சின்ன பையன்ல பாத்தி கட்டியிருக்கிறேன், தண்ணி எடுத்து விட்டுருக்கிறதுக்கு, மடை திறக்கிறது, மண்வெட்டி வச்சு பண்றது எல்லாமே பண்ணிருக்கேன். மரம் ஏறி இருக்கேன், பனைமரம் ஏறி இருக்கேன், தென்னை மரம் ஏறி இருக்கேன், எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு இப்பவும் விவசாயம் தெரியும். அதனாலதான் எங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு பின்னாடி நான் விவசாயம் பார்க்கணுங்கிறதுனால விவசாயத்துல சேர்க்கணும்னு சொல்லி எனக்கு அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. நான் கூட மெடிசன் தான் போகணும்னு நினைச்சேன். எங்க அப்பா வந்து விவசாயத்துல தான் சேர்த்துருந்தாரு. அவருடைய விருப்பப்படியே நான் வந்து அக்ரிகல்ச்சர் போனேன். அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நான் வந்து விவசாயத்தை ரிட்டையர்மெண்ட் பின்னாடி தான் பார்க்க முடியும். பட் இப்பவும் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய தோட்டத்துல எங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அருமையான ஒரு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி நான் கேட்க வேண்டியது, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, பின்னாடி என்ன பண்ண போறீங்கன்னு ஒருத்தர் பார்த்தேன் நான். அதுல சரி, ரிட்டையர்மெண்ட் பின்னாடி விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன தொழில் இருந்தாலும் விவசாயம் 365 நாளும் போய் ஃபீல்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். என்னைய பொறுத்தளவுல என்னுடைய ரிட்டையர்மெண்ட்க்கு பின்னாடி இந்த மக்களுக்காக, நம்முடைய தமிழ் மக்களுக்காக, நம்முடைய கொங்கு மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கறதான். நம்ம ஏற்கனவே நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பிறந்துட்டாங்க, இந்த சொசைட்டில பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ அல்லது பிசினஸ் மேனோ இருக்கிறோம். நம்ம இங்க இருந்து இந்த உலகத்தை விட்டு வேற எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி நம்முடைய பிறந்த பர்பஸ் ஆஃப் பர்த் வி ஷுட் அச்சீவ் சம்திங். நம்ம மக்களுக்கு ஏதாவது செஞ்சு நம்ம சிஸ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சிஸ்டத்துல இருக்கிற குறைகள் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் அஃபீஷியலா இருக்கனால எனக்கு ரொம்ப அதிகமாவே தெரியும். இதையெல்லாம் எப்படி வந்து நிவர்த்தி பண்றது, அதற்கு எந்த வகையில வந்து நான் யூஸா இருக்க முடியும் அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் ரிட்டையர்மெண்ட் பின்னாடி ஜாலியா இருக்கலாம், என்னுடைய பென்ஷனை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் லைஃப். பட் நான் அதற்கு விரும்பல. நான் வந்து இதை விட கடினமாக உழைத்து ஏதாவது செய்ய வேண்டும், எதையாவது ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், நம்முடைய எதிர்கால சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தா எல்லாரும் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம் வந்து, நான் வந்து ஐ நாட் பெசிமிஸ்ட், ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்ட் இருந்தா கூட போலீஸ் ஆபீசரா பாக்குறப்ப, யங்ஸ்டர்ஸ பாக்குறப்ப ஒரு எத்திக்ஸ் இல்லாம, ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் இல்லாம, ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு எல்லாத்திலையுமே ஒரு இல்லற வாழ்க்கையிலையும் பிடிப்பில்லை. நிறைய பாத்தீங்கன்னா இப்ப டைவர்ஸ், சோ மெனி கேசஸ் ஆஃப் டைவர்சஸ், லவ் மேரேஜஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது எல்லாத்தையும் வந்து நம்ம தீர்க்கணும் ஏதாவது ஒரு வகையில. இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். விவசாயம் மட்டும் இல்ல, இதற்கும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். சார், அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, மெடிடேஷன் வந்து உங்களுடைய குவாலிட்டி லைஃப்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது? சார், மெடிடேஷன் சார்ந்த உங்களுக்கு. நான் வந்து மெடிடேஷன் வந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவோம், டிஎம். அது நான் ரொம்ப அப்ப போனேன். ஏன்னா அது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணுவாங்க. எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும், அல்லது 2 hours ஆஃப்டர் ஃபுட் 20 minutes நம்முடைய தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அலோவ் பண்ணிட்டே இருக்கணும், ஃப்ரீயா அலோவ் பண்ணிட்டே இருக்கணும். தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். எதையுமே வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம வர தாட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு, உங்களுடைய எண்ணங்களை நீங்களே வந்து ஆராய்வதற்கு, அதாவது இன்னர் இன்ஜினியரிங் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த மெடிடேஷன். இந்த மெடிடேஷனால கோபம் வர்றதெல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, இப்ப கோபம் வந்து, எனக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னா எப்படி வரணும்? வேற யாராவது உன்னுடைய நபரின் மூலமாக எனக்கு கோபம் வரணும். அப்ப வந்து என்னை வந்து ஆப்ரேட் பண்ற ரிமோட் கண்ட்ரோல்ல somebody is keeping அர்த்தம் இல்லைங்களா? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நான் கோவப்படுறதுக்கும் somebody is responsible அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. என்னுடைய குழந்தை வந்து இது பண்ணிச்சு, உடனே எனக்கு கோபம் வந்ததுன்னா that means she is operating me, she is causing me, or she is affecting my emotions. என்னுடைய இமோஷனல் கோஷன்ட்ட மாத்துறத வந்து மத்தவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து என்னை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பதவியோ புகழோ அல்லது இகழ்ச்சியோ, என்னை யாரும் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் சரி, என்னை அது வந்து அஃபெக்டே பண்ணாது. யாராவது ஃபிளாட்டரி வந்து பண்ணி, சார் உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட் பர்சன் சார் எங்க இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்றீங்க, நீங்க வந்து இதுக்கு வந்தா நல்லா இருக்கு, ஓகே ஐ நோ இட் இஸ் அ ஃபிளாட்டரி. இஃப் somebody says you are a useless fellow, okay you do, everything is being watched, everybody knows the fact. அப்படி அந்த ஒரு அப்ரோச் அதை தெரிஞ்சுட்டாங்க மெடிடேஷன்ல.
அடுத்த ஒரு கொஸ்டின், எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்டையும் கேட்கிற ரெகுலர் கொஸ்டின், பொலிட்டிக்கல் ஃபீல்டுல என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்து இந்த சமயத்துல நான் அதிகாரியா இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா, நீங்க நம்முடைய போன்ல வந்து நம்முடைய அந்த கேமராவே ஹேக் பண்ணனா நம்ம என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வந்து டெஃபினட்டா somebody will be recording it. நம்ம குரூப் இல்லாம வேற குரூப் somebody will be recording. அப்ப என்ன ஆகும், நான் ஒரு வார்த்தைகள் சொன்னப்போ அதை வந்து எடுத்து they will try to use. So the political life அப்படிங்கறது வந்து இப்போ நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்முடைய படிமூப்பு இருக்கு பாருங்க, எனக்கு இன்னும் கரெக்டா எக்ஸாக்ட்லி 2 years, 2022 May 30th, இந்த மாசம் 2022. அதற்கு பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம், பல்வேறு வியூகங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கு, இன்றைய பெண்களுக்கு, வேலை செல்லும் பெண்களுக்கும் மற்ற கல்லூரி செல்லும் பெண்களுக்கும் நீங்க வந்து அந்த காவலன் ஆப்பை வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்து பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி ஒரு 2 நிமிடங்கள் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு எப்படி பயனடையும் சொல்ற. காவலன் SOS ஆப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆப். இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற வந்து விமன் ஆர் எனி பர்சன், சைல்ட் ஆர் எனி ஈவன் மேன், அதை வந்து ஜஸ்ட் இந்த போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிருந்தாங்கன்னா அதுல SOS பட்டன் சார், அதை வந்து பிரஸ் பண்ணணும், SOS வரும். இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு 3 times இப்படி ஷேக் பண்ணாலே போதும், நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அப்ப உடனே இமீடியட்டா பெட்ரோல் வெஹிக்கிள் அங்க வந்துடும். இமீடியட்டா இட் வில் கம்யூனிகேட் டு கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம் வில் இன்ஃபார்ம் தி பெட்ரோலிங் வெஹிக்கிள். அப்ப வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அதே போல இப்படி நீங்க பண்றப்ப எவ்ரிதிங் வில் பி ரெக்கார்டட். அந்த என்ன அக்யூஸ்டனுடைய எல்லாமே அந்த இடம் எல்லாமே தெரியும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் வில் பி கீப்பிங் இட் அஸ் பிரைவேட் ஒன், பிரைவசி வில் பி மெயின்டைன்ட். இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து 20 லட்சத்துக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. நாங்க சொல்றது வந்து என்ன, we should be proactive. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி, ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா வருமுன் காக்க வேண்டும். வருமுன் காக்கணும்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், அந்த கிரைம் நடக்கிறதுக்கான அட்மாஸ்பியரே வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. உதாரணமா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெலுங்கானால ஒரு டாக்டர், வெட்டனரி டாக்டரோட பெத்தட்டிக் கேஸ், how she was raped, murdered and disposed, very horrible. And the accused was shot dead by the police in encounter. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ட்ரஸ்ட், நான் சொன்ன ஏற்கனவே, டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன், பர்டிகுலர்லி டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விமன் அண்ட் சில்ட்ரன் ஷுட் நாட் ட்ரஸ்ட் ஈவன் தி நோன் பர்சன்ஸ். இந்த உலகத்துல கமிட் பண்ற 70% ஆஃப் தி கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், வெதர் இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா ஆர் USA, known persons are committing crimes against women and children. தெரிந்தவர்கள் தான் வந்து கிரைம்ஸ் கமிட் பண்றாங்க. அதனால நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிற உணர்வு நம்ம இதுல எப்பவுமே இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து குற்றங்களை தடுக்க முடியும். மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க சார். அதாவது ஊர்காவல் படை போல இணைய காவல் படையை மக்களை கொண்டு உருவாக்க முடியுமா? ஹேக்கர்ஸ் எல்லாம் வச்சு எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாம் பண்ற மாதிரி இணைய காவல் படையை உருவாக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இணைய காவல் படை ஏற்கனவே இருக்கு. we have outsourced. நம்ம எல்லாம் ஒரு சில இதை வந்து we can't reveal strategies. அந்த மாதிரி strategies பண்ணீங்கன்னா the criminals will come to know. We are having certain things we cannot disclose. We are partnering with so many private persons and outsourced also. அடுத்து ஒரு மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுடைய ஃபேஸ ரொம்ப ஸ்மைலிங்கா வச்சுட்டு பதில் சொல்றீங்க, அதனுடைய சீக்ரெட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மைலிங் சீக்ரெட் என்ன இருக்குங்க? see, the face is the index of the mind அப்படின்னு சொல்லுவாங்க. when your mind is totally free and stress free, relaxed, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்க எவர் ஸ்மைலிங்கா இருக்கலாம். இதுல ஒரு சில பார்த்தா உம்முன்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே மைண்ட வந்து இறுக்கமா வச்சு, மனசு இறுக்கமா வச்சுட்டு இருக்க கூடாது. அப்படின்னு மனசு ரிலாக்ஸா இருக்கணும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பி ரிலாக்ஸ், அவ்வளவுதான். அதான் என்னுடைய காரணம். மேபி மெடிடேஷன், நேச்சர், your genetic, so many things are there.
அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். வெளிநாட்டில் வளரும் குழந்தைகளை எப்படி நம்மளுடைய கலாச்சாரத்தை சார்ந்து எப்படி அவங்களை வளர்க்கிறது, எப்படி பண்புகளுடன் வளர்க்கிறது, உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது கண்டிப்பாங்க. வெளிநாட்டுல அதான் வந்து வெளிநாட்டுல வளர்ற நம்முடைய குழந்தைகள் வந்து நம்முடைய தமிழ் பண்பாட்டை கத்துக் கொடுக்கணுங்க. தமிழனுடைய பெருமை பத்தி சொல்லித் தரணும். முதல்ல தமிழ் மொழியை வந்து கத்துக் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து நம்முடைய மொழியை பேசுவது வந்து கேவலமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நம்முடைய தாய் மொழியை வந்து குழந்தைகளுக்கு, வெளிநாட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, என்னுடைய தங்கச்சியோட பையன் அமெரிக்கால இருக்கான். இலக்கியன் அருமையான ஒரு தமிழ் பெயர். இலக்கியன் வந்து அவர் தமிழ் அதிகமா பேச மாட்டார். இத்தனைக்கு என்னுடைய தங்கை வந்து தமிழ் பேசிட்டு இருக்கிற வீட்டிலாம் தமிழ் தான் பேசுறாங்க. சோ நம்ம இதை வந்து ஒரு முயற்சியாக, ஒரு கான்சியஸா வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அவனுடைய பூக்கில் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்க வந்து அங்க வளர்ற குழந்தைகள் வந்து நம்முடைய நாட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு பெண் அங்க இருந்ததுன்னா இங்க இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ண விரும்புறது, அமெரிக்கன் பார்ன் இந்தியன் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஆட்டிடியூட் ஆயிருது. அதனால செகண்ட் ஜெனரேஷன் வர்றப்போ நிச்சயமா அவங்க தமிழ்நாட்டையே மறந்துடுவாங்க. அதனால வெளிநாட்டு வாழ் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பண்புகளை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய தாத்தா பாட்டி இந்த கதையெல்லாம் சொல்லி, நம்முடைய பழம்பெருமைகளை சொல்லி அவங்கள ஒரு அந்த கல்ச்சுரல் அந்த வளையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலாச்சார வளையத்திற்குள்ள கொண்டு. காவலர்களை அணுகுவதற்கு சில நேரங்கள்ல பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படி உங்களுடைய அணுகுமுறை, எப்படி அவங்களுக்கு அறிவுரை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்க காவலரை நானே அணுகிறதுக்கு பயமா இருக்கு. அது நேச்சுரல் ஃபியர் தான். நீங்க வந்து குழந்தை போய் அப்பாவை போய் பார்த்துன்னா ஒரு பயம். சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சா அப்பாட்ட கேட்கலாமா அப்படின்னு பயம். அம்மாட்ட போய் சொல்லி அம்மா கேங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய இன்பார்ன் ஃபியர் வந்து இங்க ஒன்லி இந்தியாவில மட்டும்தான் இந்த ஃபியர் இருக்கு. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியர் இருக்கா? இத்தனைக்கு யூஎஸ்ல போன உடனே ஹேண்ட் கஃபிங் போடுறாங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க. இந்தியாவில யாரும் எந்த போலீஸும் துப்பாக்கி வச்சிருக்க மாட்டாங்க. மர்டர் கேஸ் அக்யூஸ்டா இருந்தாலும் ரேப் கேஸ் அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க கைவிலங்கு போடக்கூடாது. அது வந்து இந்த சட்டம், கைவிலங்கே போடக்கூடாது. அந்த மாதிரி வந்து லிபரல் போலீசிங் இந்தியாங்க. ஆனா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா. பட் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறப்போ ரொம்ப லிபரல் இங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். காக்கி சட்டை நீங்க பார்த்த உடனே அது சொன்ன மாதிரி நேற்று அண்ணாமலை அதை சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவங்க சத்குருவோட இன்ட்ராக்ஷன் நானும் அண்ணாமலை அவங்க தான் மூணு பண்றோம் போவோம். அதுல வந்து சொன்னாரு, அவர் சத்குரு சொன்னப்போ குழந்தைகள் வர்றப்ப கொஞ்சம் அழுதுட்டு இருந்துச்சுன்னா பேய் வருது பிசாசு வருதுன்னு முதல் சொல்லுவாங்க. இப்போ வந்து போலீஸ் வருது அப்படின்னு சொல்லி வந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க. அந்த ஒரு பயத்தை நம்ம வந்து குழந்தையிலிருந்து கொண்டு வந்துடுறோம். தயவு செய்து வந்து போலீஸ் வந்து நீங்க பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அவரும் நம்முடைய சொந்தக்காரர் யாராவது இருப்பாரு. நம்மள மாதிரி மனிதர்கள் தான், நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த தமிழர்கள் தான் அல்லது இந்தியர்கள் தான். அதனால அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஹர்டில் ஆர் அப்டக்கிள் அந்த இருக்கக்கூடாது. மைண்ட் பிளாக் அந்த சொல்லுவீங்களா, அந்த மைண்ட் செட் வந்து ஃப்ரீயா இருந்தப்போ மென்டல் பிளாக் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்காங்க. சின்ன குழந்தைகளை ஏர்லி ஏஜ்லயே ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறாங்க, அதுக்கு உங்களுடைய ஆலோசனை எப்படி? அதனால அவங்களுடைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், சின்ன குழந்தைகளை வந்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் முதல்ல விடுறது என்னை பொறுத்தவரை பர்சனலா ஐ டோன்ட் அக்ரி. நீங்க பாருங்க, என்னுடைய ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய தங்கச்சிங்க 2 பேரு 3வது படிக்கிறப்ப 2 பேர்த்தையும் மதுரையில கொண்டு போய் எங்க அப்பா ஹாஸ்டல்ல விட்டாரு. எங்க அண்ணனையும் 3வது படிக்கிறப்ப குறிச்சிக்கோட்டையில விட்டாங்க. அடுத்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சைனிக் ஸ்கூல் போயிட்டாரு. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நானும் ஹாஸ்டல். இது போனதுனால நான் வந்து ஃபீல் பண்றேங்க. இப்ப ஃபீல் பண்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை அப்ப வந்து அப்பா அம்மாவோட அதிக நாள் இல்லாம போன ஒரு சூழ்நிலை, இன்ட்ராக்ஷன் இல்லாம போயிடுச்சு. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை. அதனால ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறோம். அந்த சைல்ட்ஹுட்டே நம்ம என்ஜாய் பண்ணாம போயிடுறோம். அது இல்லாம நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நம்ம பெற்றோர்கள் கொடுக்க முடியறது இல்லை. அந்த பியர் பிரஷர்னு சொல்லுவோம், பியர் குரூப்ஸ், அதாவது வந்து இந்த கிளாஸ்மேட்ஸ், நம்ம அந்த சக தோழர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில் இருக்குமே ஒழிய மற்ற கவனிப்பு இருக்காது. அதனால ஒரு குழந்தைகளை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லயே கொண்டு போய் ஹாஸ்டல்ல வந்து போர்டிங் அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல விடவே கூடாது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனாலதான் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் நான் வந்து எங்கேயோ ஊட்டியில விடணும், அங்க விடலாம்னு சொன்னாங்க. நான் எங்க போறணும், எங்க டிரான்ஸ்பர் ஆகணும் அங்கேயேதான். எனக்கு இதுவரையும் கிட்டத்தட்ட மொத்தம் 17 டிரான்ஸ்பர்ஸ். எல்லா டிரான்ஸ்பருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் படிச்சாங்க. 10 ஸ்கூல்ல படிச்சது என்னோட டாட்டர்ஸ் படிச்சாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்காருங்க. இன்னும் 2 கேள்விகளோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாங்க. இது ஒரு அந்த கேள்வியில் வந்து
சில இடத்துல நம்மளுக்கு இடர்பாடுகள் லைஃப்ல, ஃபேமிலியில, பிசினஸ்ல சின்ன சின்ன தோல்விகள் வர்றப்ப நம்ம ரொம்ப துவண்டு போயிடுறோம். அந்த தோல்விகள் இருந்து திரும்ப வர்றதுக்கு என்ன விதமான நம்ம கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணணும், எப்படி உங்களோட அறிவுரைகள் அப்படின்னு கேக்குறேன். சரி, நீங்க தோல்விகளே கிடையாதுங்க வாழ்க்கையில. வந்து தோல்விகள்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரி, இப்போ ஒரு இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்துட்டா தான் சக்சஸ் இல்லைங்க. ஒரு லாஸ் வர்றப்போ நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு வருத்தப்படுவோம். ஆனா அதெல்லாம் வந்து எப்படி அந்த தாக்கம், ஐயோ தோத்துட்டமே, நம்ம வந்து லாஸ் ஆயிடுச்சு, பிசினஸ் ஆயிடுச்சு, கடன் வாங்கணும், கட்ட முடியல, இந்த மாதிரி எண்ணத்திலேயே நம்முடைய மனது வந்து சுழன்று கொண்டிருக்கிறப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எப்படி கெட் ஓவர் பண்றது, சொல்யூஷனை பத்தி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைஞ்சிருது. எல்லாத்துக்குமே வழி உண்டுங்க. எந்த ஒரு பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். அதனால நம்ம முயற்சி எடுக்கணும். அதை வந்து எப்படி, ஓகே பிரச்சனை, அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஐ வில் நாட் பாதர் அபவுட் திஸ் ப்ராப்ளம், ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்யூஷனை எழுதணும். ஃப்ரெண்ட்ஸோட கன்சல்ட் பண்ணணும். நீங்க தனியா உட்கார்ந்துட்டு தனியா புலம்புறது அல்லது ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பேசிட்டு இருக்கிறது, இப்படி பண்ணீங்கன்னா டிப்ரெஷன் வந்துடும். they will go for very extreme decisions. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உதாரணம் நான் சொல்றேன், எனக்கு வந்து பிடித்த தலைவர்கள்ல வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர். ஏன்னா அதனாலதான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட இனிஷியல் எம் ரவி, எங்க அப்பா முத்துசுவாமி ரவி, எங்க அம்மா பேரு ஞானக்கண்ணு. நான் என்ன பண்ணேன்னா எம்ஜி ரவின்னு எழுதிட்டேன், எம்ஜிஆர் அப்படின்ட்டு எம்ஜி ரவின்னு. எங்க ஸ்கூல்ல டீச்சர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுட்டு எழுதக்கூடாதுட்டார். அதனால எம் ரவின்னு எழுதிட்டேன். அவர் எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் ஆன பின்னாடி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவர் வந்து அப்ப வந்து ஒரு பாட்டை வந்து கேசட்லங்க ஒரு நாளைக்கு 100 முறை போட்டு கேட்டாரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது திராவிடர் உடமையடா அப்படின்னு அந்த பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். So he was motivating, self motivate பண்ணிக்கிட்டே இருந்தாரு. He came out successfully. உடனே 3 மாசத்துல மறுபடியும் ஆட்சி பிடிச்சார் இல்லையா? அதனால நம்ம வந்து there is a solution always. வாழ்க்கையை ஒண்ணு இருண்டு போறது இல்லை. நீங்க கையில ஒரு பைசா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உலகமே இருண்ட மாதிரி தெரியும். கடன் 10 கோடி கடன், பேங்க்ல 10 கோடி என்பி ஆயிடும், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆக போகுது, பேங்க்ல வருவான், ஜப்தி பண்ணுவான், மத்த ஃப்ரெண்ட்ஸ் கேவலமா நினைப்பாங்க, நம்ம BMW கார் வச்சிருக்கோம் பட் நம்மளோட பைசா இல்ல. No, there are solutions, there are ways you can succeed. You have to find out, you have to choose the right key, you can open. ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு கேள்வி, உங்களை மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற்று சாதிக்கணும்னு IAS IPS கோர்சஸ்க்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவரையிலும் நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் வந்து பெர்மனன்ட் ஃபேக்கல்டி ரிசோர்ஸ் பர்சன் ஆஃப் வந்து அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து IAS சிவில் சர்வீஸ் IAS IPS ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கோச்சிங் வருஷம் நான் கோச்சிங் போறேன். மார்க் இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோர் தென் அரௌண்ட் 5,500 persons ஆல்ரெடி ட்ரெயின்ட் அண்ட் மோட்டிவேட்டட். இதுல என்னன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க. எக்ஸாம் வந்து ஒரு வந்து நேக் ஆஃப் கிராக்கிங் தி எக்ஸாம் தான். எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே படிப்போம், எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி ஹவு டு ப்ரெசென்ட், அவ்வளவுதான். ஒரு கொஸ்டினை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நான் வந்து டெல்லியில இருக்கிறப்ப வந்து டாக்டர் ராவ் அப்படின்னு ராவ் ஸ்டடி சென்டர்ல வந்து அவருக்கு கோச்சிங் இருக்கும். அப்ப சொன்னார், கொஸ்டின்ல இருந்து பிக் அப் தி ஆன்சர் அப்படின்னாரு. கொஸ்டினை புரிஞ்சுட்டு கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பிக்கிங் அப். எலுசிடேட் அப்படின்னு சொன்னா ஒண்ணு, எக்ஸ்பிளைன்னா ஒண்ணு, டிஸ்கஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர், டிபேட் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸை புரிஞ்சுட்டு வித்தின் தி வேர்ட்ஸ் நீங்க அங்க போயிட்டு உங்களோட நம்முடைய மேதாவிலாசத்தை எல்லாம் காட்டக்கூடாது. நம்முடைய ஒரு ஃபிளவரி லாங்குவேஜ் நோ, இதெல்லாம் கிடையாது. சிம்பிள் லாங்குவேஜ், சிம்பிள் இங்கிலீஷ் ப்ரெசென்ட் பண்ணா சப்ஜெக்ட்ல வந்து டீப் நாலேஜ், சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் இருக்கக்கூடாது. ஈஸியா கிராக் பண்ணலாம். there are so many coaching institutes, there are so many books. so you should have faith. first நீங்க வந்து உங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சுட்டு சரியான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பண்ணணும். நாங்க படிக்கிற காலத்துல வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இல்லை, அதனால நாங்க கஷ்டப்பட்டோம். இந்த காலத்துல வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எதை படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியல. நீங்க அதனால சூஸ் பண்றது among so many study materials, choose only relevant materials, confine to those materials instead of reading all the materials.
That is the key to success. நீங்க இந்த கேள்விக்கு உண்டான பதில் சொன்னோன்னையும் ஒரே கேள்வி பல பேர்கிட்ட இருந்து வந்திருக்குங்க. அந்த ஒரே கேள்வி என்னன்னா, உங்களுடைய அடுத்த ப்ரோக்ராம் எப்ப, நாங்க எப்படி அதுல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் இங்க ஃபேன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். எப்ப வேணாலும் ப்ரோக்ராம் நீங்க போடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஐ கேன் ஃபார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியா நீங்க வந்து யூ கேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ கேன் டெஃபினெட்லி ஐ கேன் கைட் தம் அண்ட் ஐ கேன் கிவ் டிப்ஸ். இட்ஸ் நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அனைத்து நண்பர்களும் சேட்ல வந்து ரொம்ப உங்களை சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நாங்க பல தடவை அவரை சந்திக்கணும், எங்களுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு நல்ல வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க. அவர்கள் சார்பாக கேபிஎன் நம்ம சொந்தங்கள் சார்பாக அவர்களுடைய கேள்வியை நம்மளுடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவரிடம் சமர்ப்பித்து விட்டோம். நீங்க இன்றைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறிய இடைவெளி, நாளை யார் என்ற ஸ்பீக்கர் என்ற டீடைல்ஸை நம்ம ஹோஸ்ட் போட போறாங்க சார். அதை தொடர்ந்து நம்ம திருப்பி பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளி, நீங்க அப்படியே லைன்லயே இருக்கலாம். நண்பர்களே, சொந்தங்களே, கேபிஎன் குளோபல் கனெக்ஷன்ஸ் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாளை நமது தலைப்பு குடும்ப ஒற்றுமையும் தொடரும் வெற்றியும். வழங்குபவர் சிறப்பு பேச்சாளர் திரு சி தேவராஜன், மேனேஜிங் டைரக்டர் யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈரோடு. நாளை சரியாக மாலை 6:40 மணி அளவில் நமது ஜூம் ஆப்பில் உள்நுழையவும். இதேபோல் இன்னும் ஒரு நட்சத்திர பேச்சாளர், வாழ்வில் தொழிலில் முன்னேறிய ஒரு நமது கொங்கு நாட்டை சேர்ந்த ஒருவர் நாளை பேச உள்ளார். குடும்பத்துடன் அனைவரும் நாளை வரவும். தொடர்ந்து இன்றைய நமது வெற்றியாளர் காவல் துறையை சேர்ந்த திரு டாக்டர் எம் ரவி அவர்களின் கடைசியாக ஒரு கேள்வி வந்துள்ளது, அதையும் கேட்கிறோம். சார், ஒருத்தர் வந்து கண்டிப்பா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னாரு. காவல்துறையில இருந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறப்ப எப்படி நீங்க வந்து அந்த பிரச்சனைய கையாண்டுட்டு இவ்வளவு ஒரு புன்சிரிப்பா இருக்கீங்க? நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்த ஸ்மைலிங் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் எனி பர்சன்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் இவ்வளவு டென்ஷன் உள்ள ஒரு காவல்துறையில இருந்துட்டு நீங்க வீட்டுக்கு போறப்ப எப்படி அதை கையாளுறீங்க? பிசினஸ்ல இருக்கிறப்ப எங்களால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு இப்ப நான் அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே என்னுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் வீட்டுக்கு வரப்போ அந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்ட உடனே அந்த போலீஸ் ஆபீஸ்ங்கிறத மறந்துடணும். நான் வீட்டுக்கு வந்தேன்னா வந்து என் குழந்தைகளுக்கு அப்பா, மனைவிக்கு நான் ஒரு கணவன், அவ்வளவுதான், குடும்ப தலைவர். இந்த ஒரு எண்ணம் தாங்க. நீங்க அந்த ஒரு மாதிரி அந்த ஹேங் ஓவர் அப்படியே நான் அங்கேயும் வந்து என்னோட சபார்டினேட்ஸ்ட பிஹேவ் பண்ற மாதிரி வீட்லயும் வந்து குழந்தைகிட்டையும் மனைவிட்டையும் வந்து பிஹேவ் பண்ணி அதனுடைய எரிச்சல் அங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு மாதிரி இரிட்டேஷன், அந்த டிப்ரெஷனை பூரா அது வீட்டுல வந்து ரெஃப்ளெக்ட் பண்றது, இதெல்லாமே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டு அதை அப்படியே அங்க தூக்கி வச்சுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ல தூக்கி வச்சுட்டு ஒரு வேற மனிதனாக இங்க வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா வந்துருவோம். அதான் அங்க சீக்ரெட். நம்ம வந்து பிசினஸ் இருக்கும், ஓகே, வீட்டுக்கு வந்துட்டியா, மறுபடியும் அதை உட்காந்துட்டு ஸோ நாளைக்கு மீட்டிங் இருக்கு, பேங்கர்ஸ் மீட்டிங் இருக்கு, வரப்போறாங்க, ஹவு டு மேனேஜ் தீஸ் அண்ட் தட், ஓகே, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரப்போகுது, லெட் அஸ் see. அது வருத்தப்பட்டு என்ன போகுது, வருத்தப்பட்ட மாதிரி நம்ம வந்து சொல்யூஷன் மாறவா போகுது. let us take the things as such, whatever the things come we will face it. அதுக்காக நான் எப்பொழுதுமே சோகமாக உட்கார்ந்து கொண்டு தலையை குஞ்சு போட்டு கீழே உட்கார்ந்துட்டு வாழ்க்கையை வந்து நம்மளையும் வந்து அன்ஹாப்பியா வச்சுட்டு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரையும் வந்து ஒரு கெடுத்து ஃபேமிலியோட ஒரு ஹார்மோனி should not become into conflict. அதான் என்னுடைய அப்ரோச். you have to make the atmosphere into harmonious atmosphere, make even the conflicting atmosphere into harmony as atmosphere. அதான் நம்ம இருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அந்த சூழ்நிலையை அப்படியே ஒரு ஈஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சிச்சுவேஷன் கொண்டு வந்துடும். மனசுக்குள்ள வந்து எதையுமே வச்சுட்டு இருக்க கூடாதுங்க, வேலையா வந்துருங்க, அவ்வளவுதான். இங்க வீட்டுல வந்தா மறந்துருங்க. வந்து நீங்க வீட்டுல வந்து மனைவி கண்டுபிடிச்சுவாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன பிரச்சனையா அப்படின்ட்டு அவங்களே கண்டுபிடிச்சு அவங்களே ஒரு மருந்து கொடுப்பாங்க. மனைவியை மதியுங்க, தயவுசெய்து. தெரியும், நிச்சயமா எல்லாரும் வீட்லயும் இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள வந்தா நிச்சயமா ஒய்ஃப் ஹவுஸ்ல இருக்க வந்து தகராறு நடக்கும், எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே மறந்துடணும். இப்போ ஒரு சண்டை வந்தது, கோபம் வந்தது, வாக்குவாதம் வந்துச்சுன்னா இதோட முடிஞ்சிடணும். நாளைக்கு வந்து நேற்று நடந்ததை பத்தி பேசக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்,
ஃபியூச்சர் வந்து ஃபாஸ்ட் நினைச்சீங்கன்னா வருத்தம், ஃபியூச்சர் நினைச்சா ஆங்ஸைட்டி. அதனால லீவ் அட் பிரசன்ட், டோன்ட் பாதர். என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அதாங்க, வீட்டுக்கு வர்றப்ப நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, மறந்துடுவேன், அவ்வளவுதான். மிக்க நன்றி ஐயா. இன்றைய சிறப்பு பேச்சாளர் காவல்துறையின் சாதனையாளர் அவர்களுக்கு நன்றியுரை வழங்க டாக்டர் சி மனோகரன் அவர்களை வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க, நீங்க அமைதியா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தருக்கு போர் அடிச்சதா இல்லையான்னு தெரியல. ஐ ரியலி தேங்க் ஆல் அட்வொகேட் ராஜசேகரன், வாட்ச் பண்ணிட்டு இருந்த அனைத்து நண்பர்கள், சொந்தங்கள், பழனியப்பன் திரு மற்றும் டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இந்த குரூப் கேபிசி உடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.